கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? போன பதிவில் ஐசக்கும் அரசரும் கிளம்புறதுக்காக முடிவெடுத்து மிஷின் ஆன் பண்ண எதிர்பாராத விதமாக மிஷின் ஓவர்லோட் ஆகி முக்கியமான கோர் மெட்டீரியல் சாம்பலாகி அவங்களால திரும்பி போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ எப்படிடா போகலாம்னு இவங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்க, இதுக்கு இடையில அரசர் வேட்டையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ அதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற நாவலுடைய அத்தியாயம் 7 வேட்டையன். அரசர் ஆராய்ச்சி கூடத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு காட்டை பார்த்துக்கிட்டு இருக்க வெப்பன்ஸ் எடுக்க போன ஐசக் சில வில்லுகளையும் சில அம்புகளையும் எடுத்துட்டு வரான். அரசரும் ஐசக்கும் காட்டுக்குள்ள போக தயாராக அப்போ அரசர், ஐசக், எனக்கு ஒரு சந்தேகம். நீ காண்பித்த படத்தில் இருந்தது போல் பயங்கரமான மிருகங்கள் இங்கு இருக்குமா அப்படின்னு சந்தேகம் கேட்க, இந்த பகுதியில் அந்த மாதிரி மிருகங்கள் இருக்க வாய்ப்பில்லை அரசே அப்படின்னு ஐசக் பதில் சொல்ல, ரெண்டு பேரும் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. காட்டுக்குள்ள போனதும் அரசர் ஐசக் கிட்ட இருந்து ஒரு வில்லையும் சில அம்புகளையும் வாங்கிக்கிறாரு. அந்த வில்களையும் அம்புகளையும் பார்த்த அரசர், என்ன ஐசக் இது, இந்த வில் மற்றும் அம்பு பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருக்கிறதே அப்படின்னு கேட்க, இந்த அம்பு ஒரு பிளாஸ்மா அம்பு அரசே, எவ்வளவு பெரிய எதிராளியா இருந்தாலும் சரி ஒரே அம்பு போதும், அவனை கத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு ஐசக் சொல்றான். ஐசக் சொன்னதை கேட்ட அரசர் ஒரு அம்பை எடுத்து ஒரு மரத்தை நோக்கி குறி வச்சு அந்த அம்பை விடுறாரு. அந்த அம்பு நேரா போய் ஒரு மரத்தை தாக்கி அப்படியே அந்த மரத்தை ரெண்டா பிளக்குது. அரசர் அதுக்கப்புறம் அந்த வில்லை கீழே வச்சுட்டு கையையும் கழுத்தையும் அப்படி திருப்பிட்டு ரெடி ஆகுறாரு. அப்படியே அந்த வில்லை எடுத்துக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஐசக்கும் ஒரு வில்லை எடுத்துக்கிட்டு அரசர் கூடயே போறான். ஒரு பக்கம் அரசர் போக இன்னொரு பக்கம் ஐசக் போக ரெண்டு பேரும் இந்த மாதிரி பிரிஞ்சு காட்டுக்குள்ள போறாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது, அரசே ரொம்ப தூரம் போயிடாதீங்க அப்படின்னு ஐசக் சொல்ல அரசர் தலையாடிட்டு போறாரு. ரெண்டு பேரும் வேட்டையாடுறதுக்கு ஏத்த விலங்குகளை தேடிக்கிட்டே அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஐசக் எதையோ பார்த்து அதை நோக்கி அம்ப விடுறான். இந்த பக்கம் அரசர் தூரத்துல எதையோ பாக்குறாரு. ஆனா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அம்ப விடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐசக் அவங்க பேசி வச்சுக்கிட்ட இடத்துக்கு வர, அங்க பார்த்தா அரசர் ஆல்ரெடி அங்க ஐசக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஐசக் அவன் வேட்டையாடின ஒரு முயல் மாதிரியான ஒரு சின்ன விலங்கு காமிக்கிறான். ஏதோ அரசே, என்னால் இந்த மாதிரி சின்ன விலங்கு மட்டும்தான் வேட்டையாட முடியுது, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்ல, ஐசக் சொல்றது கேட்ட அரசர், நீயும் கடினமாக முயற்சித்தால் இதே போன்ற மிருகத்தை வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருந்த அவர் வேட்டையாடின மிருகத்தை காமிக்கிறாரு. அதை பார்த்து ஐசக் அப்படியே அசந்து போறான். ஏன்னா அரசர் வேட்டையாடினது ஐசக் படத்தில் காமிச்சானே அந்த கொடூரமான மிருகத்தை தான். அந்த கொடூரமான மிருகத்தை பார்த்த ஐசக், இது அந்த வீடியோவில் பார்த்த மிருகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அரசே அப்படின்ற மாதிரி வியப்பா கேட்கறான். ஐசக் கேட்கறதுக்கு அரசர், உடையா ஸ்ரீ ராஜராஜ சோழன் என்றா சும்மாவா அப்படின்னு மீசையை முறுக்கிக்கிட்டு பந்தாவா சொல்ல, அதை பார்த்த ஐசக், பந்தா பண்றதுனா இப்படி பண்ணணும் அரசே, நீங்க வேற லெவல் போங்க அப்படின்னு பாராட்டுறான். ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து வேட்டையாடின மிருகத்தை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஐசக் அவன் வேட்டையாடின விலங்கை சமைச்சு சாப்பிட அரசர் சில பழங்களை சாப்பிட ஆரம்பிக்கிறார். அப்போ ஐசக் அரசரை பார்த்து, இங்க இருந்து தப்பிச்சு போவாமா மாட்டோமானே தெரியல, ஆனா அதையெல்லாம் மறந்து இப்படி இயல்பா இருக்கீங்க அரசே அப்படின்னு ஆச்சரியமா கேட்க, ஐசக் கேட்டதுக்கு அரசர், ஐசக், முதலில் நாம் நம் வாழ்க்கையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, அப்படின்னா என்ன அரசே அப்படின்னு ஐசக் மறுபடியும் குறுக்கில் ஒரு கேள்வி கேட்க, அட இரடா, முழுமையாக கூறி முடித்து விடுகிறேன், பிறகு கேள் அப்படின்னு அரசர் சொல்ல, மன்னிச்சிருக்க, நீங்க சொல்லுங்க அரசர் அப்படின்னு ஐசக் சொல்றான். முதலில் நாம் நம் வாழ்க்கையை ஏற்க வேண்டும். நாம் செய்கின்ற செயலுக்கான பயன்கள், அது நல்லதோ கெட்டதோ, அதை ஏற்க வேண்டும். நம் செயல்களுக்கு உண்டான பயன் நல்லதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கெடுதலாக இருந்தால் அதை சரி செய்வது எப்படி என்று யோசித்து அதிலிருந்து வெளிவர பார்க்க வேண்டுமே தவிர அதையே நினைத்து கொண்டிருந்தால் வாழும் வாழ்க்கை நரகமாகிவிடும் அப்படின்னு ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை அரசர் ஐசக்கு சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக், ஆனா அரசே, உங்களால திரும்பி போக முடியலன்னா உங்க ராஜ்யம் என்ன ஆகுறது, வந்தியத்தேவரோட நிலைமை என்ன ஆகுறது, அவர் தான் உங்களை ஏதோ செஞ்சிட்டாருன்னு மக்கள் நினைச்சிட மாட்டாங்களா, அப்படி நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஐசக் கேட்க, எவராலும் வீழ்த்த முடியாத மாவீரனாக திகழும் என் மகன் ராஜேந்திர சோழன் இருக்கும் வரை ராஜ்யத்தை எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதோடு நான் திடீரென்று காணாமல் போனால் வந்தியத்தேவரை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். ஏனென்றால் உயிரே போகும் நிலைமை ஏற்பட்டாலும் வந்தியத்தேவர் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் என்பது ராஜ்யத்திற்கே தெரியும். என்னை நீதான் கடத்தி சென்று ஏதோ செய்து விட்டாய் என்றுதான் ராஜ்யத்தில் இருக்கும் அனைவரும் நினைப்பார்கள். என்னை கண்டுபிடிப்பதற்கு சில காலம் முயற்சிப்பார்கள். கிடைக்கவில்லை என்றால் என் மகன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வான் அப்படின்னு அரசர் இயல்பாவும் பெருமையாவும் சொல்றாரு. அரசர் இந்த மாதிரி பேசுறதை கேட்ட ஐசக்,
கவலைப்படாதீங்க அரசே, என் உயிரை கொடுத்தாவது உங்களை உங்க உலகத்துக்கு நான் அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். ஐசக் அந்த மாதிரி நெகிழ்ந்து போய் அரசரே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அரசர் திடீர்னு, ஐசக் நீ உள்ளே சென்று சாப்பிடுவதற்கு சில பழங்களை எடுத்து வா அப்படின்னு சொல்ல, எதுக்கு அரசே, அதான் ஏற்கனவே இங்க பழங்கள் இருக்கே அப்படின்னு கேட்க, நான் சொல்கிறேன் முதலில் நீ சென்று எடுத்து வா அப்படின்னு அரசர் சொல்ல, ஐசக் அதை கேட்டு புரியாம மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு உள்ள போறான். உள்ள போன ஐசக் சில பழங்களை எடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ திடீர்னு யாரோ அலற மாதிரி சத்தம் கேக்குது. ஐசக் அரசருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு வெளியில ஓடி வர, அவன் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தன் அடையாளம் தெரியாதவன் ஒரு கரடிக்கு வைக்கிற பொரியில சிக்கி இருக்கான். அந்த அடையாளம் தெரியாதவன் காலில் அந்த பொரியை மாட்டி அவன் அந்த வழியில அப்படியே கதறிக்கிட்டு இருக்க. எதுவுமே நடக்காத மாதிரி அரசர் உட்காந்து பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்து ஒன்னும் புரியாத ஐசக் கிட்ட வந்து, என்ன நடக்குது அரசே, யார் இவன் அப்படின்னு குழப்பத்தோட கேட்க, என்ன நடக்கிறது என்று புரித்திருந்து பார், பிறகு விளக்குகிறேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த முகம் தெரியாதவன் அவருடைய கவனம் தசை திரும்பி இருக்கு அப்படின்னு நினைச்சு கீழே இருக்க துப்பாக்கி எடுக்க முயற்சி செய்ய, அதை கவனிச்ச அரசர் அப்படியே அசால்ட்டா ஒரு சின்ன கத்தியை வீசி அவனோட கையை தாக்குறாரு. அடுத்த செகண்ட் அவன் துப்பாக்கி கீழே போட்டுறான். தாக்குன வழியில் அப்படியே கத்த அரசர் திரும்பி அவனை பார்த்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் பொறுமையா கையில வில்லு எடுத்து வில்ல ஒரு கோணத்துல அப்படியே சாய்ச்சி அவனை நோக்கி குறி வைக்கிறாரு. ஐசக் என்ன நடக்க போகுதுன்னு பதட்டத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அரசர், நான் 10 எண்ணுவதற்குள் எல்லா உண்மையும் சொல்லிவிடு, இல்லை என்றால் அப்படின்னு மிரட்டிட்டு வேற ஒரு திசையை நோக்கி குறி வைக்கிறாரு. அரசர் செய்யறத பார்த்து அந்த அடையாளம் தெரியாதவனா இருக்கட்டும் இல்ல ஐசக்கா இருக்கட்டும் 2 பேரும் குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அரசர் 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை விட, அந்த அம்பு நேரா போகாம அப்படியே வளைஞ்சு போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க முகம் தெரியாத எவனோ ஒருத்தனை கழுத்திலேயே தாக்கி சாகடிக்குது. நடந்த சம்பவத்தை பார்த்து ஐசக் ஆடி போக, அதே நேரம் அந்த அரசர் இந்த மாதிரி அவனது கூட்டாளியை கொன்றதை பார்த்தாவன், எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாம உங்களை தாக்க திட்டம் போட்டுட்டோம், எங்களை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அந்த பொரியில சிக்கனவன் இந்த மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்க அரசர் மறுபடியும் 9 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அம்பை விட, அது மறுபடியும் வளைஞ்சு போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற இன்னொரு பொண்ணை தாக்கி சாகடிக்குது. அதை பார்த்த அந்த பொரியில சிக்கனவன், ஐயா நான் தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேனே, நீங்க தான் 10 எண்ணத்துக்குள்ள உண்மையை சொல்லிட்டா விட்டுறேன்னு சொன்னீங்களே, இப்ப ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு பதறிக்கிட்டே கேட்க, அதை கேட்ட அரசர், நான் என்ன கூறினேன், 10 என்று எண்ணுவதற்குள் நீ உண்மையை கூற வேண்டும் என்று தானே கூறினேன். நான் தான் முன்னரே 10 என்று எண்ணி விட்டேனே, நீ தான் உண்மையை கூற மறுத்து விட்டாய், நான் என்ன செய்வது அப்படின்னு சிண்டலா சிரிச்சுக்கிட்டே அடுத்த அம்ப வேறு ஒரு திசையை நோக்கி குறி வைக்கிறாரு. அரசர் இந்த மாதிரி 8 7 6 5 4 3 2 அப்படின்னு எண்ணிக்கிட்டே ஒவ்வொரு திசையை நோக்கி ஒவ்வொரு அம்பா விட அது மறைஞ்சிருக்கிறவங்களையும் தப்பிச்சு போக முயற்சி பண்றவங்களையும் துல்லியமா தாக்கி சாகடிக்குது. அரசருடைய அம்பிற்கு இதோட 9 பேர் பலியான நிலைமையில கடைசியா பொறியில மாட்டினவன் தான் மீதி இருக்கான். என்னை விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்ன கொன்னுடாதீங்க அப்படின்னு அந்த பொறியில மாட்டினவன் கெஞ்சறான். அரசர் அதை கேட்டு அவருடைய வில்லுல 3 அம்புகளை எடுத்து வச்சு அவனை நோக்கி குறி வைக்கிறாரு. அதை பார்த்தவன், ஏன் இப்படி பண்றீங்க, உங்களுக்கு இரக்கமே இல்லையா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அரசர், அப்பாவி மனிதர்களை கொல்பவனுக்கு என்னடா இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி அந்த 3 அம்பையும் செலுத்த அந்த பொறியில மாட்டினவன் அப்படியே ஒட்டல் செதறி இறந்து போறான். இவ்வளவு நேரம் இங்க நடந்தது எல்லாத்தையும் நின்ன இடத்தை விட்டு அசையாம ஐசக் பார்த்துக்கிட்டு இருக்க. அரசர் திரும்பி ஐசக்கை பார்த்து, எதுவாக இருந்தாலும் இப்பொழுது கேள் ஐசக் அப்படின்னு சொல்ல, இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு ஐசக் குழப்பமா கேட்கிறான். அதுக்கு அரசர், வேட்டையாடுவதில் 2 வகை இருக்கிறது. 1, எதிராளி இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கேயே அவனை அடிப்பது. 2, எதிராளியை நம் இடத்திற்கு வர வைத்து அடிப்பது. நான் இங்கு பயன்படுத்திய 2வது வகை அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக், ஐயோ அரசே, ஒரு மண்ணும் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டே கேட்க, அரசர் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஐசக், ரொம்ப தூரம் போயிடாதீங்க அரசுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட, இந்த பக்கம் அரசர் வில்லை எடுத்துக்கிட்டு வேட்டையாடுறதுக்கு காட்டுக்குள்ள போறாரு. அப்போ ஐசக் படத்துல காமிச்ச அந்த கொடூரமான மிருகத்தை பாக்குறாரு. அரசர் அந்த மிருகத்தை வேட்டையாட முடிவு செஞ்சு மறைஞ்சு போகிட்டு இருக்கும்போது தூரத்துல 10 பேரை கொண்ட ஒரு கொலைகார கும்பலை காட்டுக்குள்ள பாக்குறாரு.
அந்த கொலைகார கும்பல் அப்பாவி மனிதர்களை கொன்று அவங்களோட உடைமைகளை அபகரிக்கிற கும்பல்னு அரசர் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்கள பொறியில சிக்க வைக்க வேணும்னே அவங்களுக்கு கேட்கற மாதிரி அந்த கொடூரமான மிருகத்தை வேட்டையாடுறாரு. அது மட்டும் இல்லாம அரசரை அந்த கும்பல் பின்தொடர்ந்து வரணுன்றதுக்காக அந்த மிருகத்தோட உடம்புல ஆழமா கத்தியால கிழிச்சு அதோட ரத்தத்தை வலிய விட்டுக்கிட்டே அந்த மிருகத்தை தரன்னு இழுத்துட்டு போறாரு. அரசர் எதிர்பார்த்த மாதிரியே சத்தம் கேட்டு அந்த கும்பல் அங்க வர்றாங்க. அந்த கும்பலுடைய தலைவன் மட்டும் துப்பாக்கி வச்சிருக்கான். மத்தவங்க கிட்ட சாதாரண ஆயுதங்கள் தான் இருக்குது. அந்த கும்பலுடைய தலைவன் அந்த மிருகத்தோட ரத்தத்தை பார்த்துட்டு ஆட்களுக்கு கட்டளையிட அவங்க அந்த ட்ரெயிலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே வராங்க. அந்த கும்பல் தூரத்துல அரசரும் ஐசக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரையும் தாக்க திட்டம் போட்டு பதுங்கி வராங்க. அந்த கும்பலுடைய தலைவன் பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அவனுடைய ஆட்கள் வேற இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த கும்பல் இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறதையும் அவங்கள தாக்க தயாரா இருப்பதையும் உணர்ந்த அரசர் டக்குன்னு ஐசக்கை பார்த்து பழம் எடுத்து வா அப்படின்னு அனுப்ப ஐசக் என்னன்னு கேட்க நான் சொல்கிறேன் சென்று எடுத்து வா அப்படின்னு அரசர் சொல்ல ஐசக் உள்ள போயிடுறான். அரசர் தனியா இருக்கிறத பார்த்த அந்த கும்பலுடைய தலைவன் மற்றவங்களை ஒளிஞ்சுக்கிற மாதிரி கையசைவு செஞ்சுட்டு அரசரை தாக்குறதுக்கு அவர் பக்கத்துல வரான். அந்த கும்பலுடைய தலைவன் இவங்களை தாக்குறதுக்கு நெருங்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அரசர் உட்கார்ந்து பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த கும்பலோட தலைவன் அப்படியே வெளியில வரான். துப்பாக்கியை காட்டி அரசரை மிரட்டிக்கிட்டே அவரை நோக்கி நடந்து வர சரியா அரசர் வச்சிருந்த பொறியில மாட்டிக்கிறான். அந்த கும்பலோட தலைவன் கால் பொறியில மாட்டி அலற அந்த வழியில துப்பாக்கியை வேற கீழே போட்டுறான். தலைவனுடைய அலறல் சத்தம் கேட்டு ஆட்கள் வெளியில வர பக்க யாரையும் வெளியில வர வேணாம் அப்படின்ற மாதிரி கையசைவு செஞ்சுட்டு எல்லாரையும் அவங்க இடத்துலயே ஒளிஞ்சிக்க சொல்றான். அந்த தலைவனுடைய ஆட்களும் ஒளிஞ்சிக்க அப்போ அந்த சமயம் எட்டி பார்க்கும்போது அரசர் சரியா யார் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்றத சரியா பார்த்து வச்சுக்கிறாரு. அதே நேரம் தான் பழம் எடுக்க போன ஐசக் சத்தம் கேட்டு திரும்பி வரான். இது நடந்தது. இப்போ நடக்க போறது பார்ப்போம். என்ன ஐசக், இப்பொழுது தெளிவடைந்ததா அப்படின்னு அரசர் கேட்க எல்லாம் சரி, அவன் தான் தலைவன் மற்றவங்க கிட்ட துப்பாக்கி இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஐசக் சந்தேகம் கேட்க அதுவா, அவன் துப்பாக்கியை வைத்து என்னை மிரட்டிய தோரணையில் அவன் பொறியில் மாட்டிய உடனே மற்றவர்கள் வர வேண்டாம் என்று கையசைவு காட்டியதையும் வைத்துதான் அவன் தலைவன் என்று தெரிந்து கொண்டேன். தலைவன் ஆபத்தில் சிக்கிய உடனே மற்றவர்கள் வெளியே வந்து என்னை துப்பாக்கியால் தாக்கியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாரும் வெளியே வரவில்லை. அப்பொழுதே தெரிய வேண்டாமா அவர்களிடம் ஆயுதம் எதுவும் இல்லை என்று அப்படின்னு அரசர் விளக்கம் அளிக்கிறாரு. சரி, அவங்க மனிதர்களை வேட்டையாடுறவங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறுபடியும் ஐசக் ஒரு சந்தேகம் கேட்க அது ரொம்ப சுலபம் ஐசக், சொல்கிறேன் கேள். நீ காட்டிய படத்தில் இருந்தவர்கள் போலவே இவர்களும் ஒற்றை அணிந்திருந்தார்கள் மற்றும் முகத்தில் அதே மாதிரி ஒரு பச்சை குத்து இருந்தார்கள். இதையெல்லாம் வைத்துதான் அவர்கள் மனிதர்களை கொன்று தின்பவர்கள் என்று நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு அரசர் விளக்கம் அளிக்கிறாரு. கடைசியா இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் அரசே அப்படின்னு ஐசக் கேட்க கேள் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அந்த அம்புகளை எப்படி அரசே வளைஞ்ச பாதையில செலுத்துனீங்க, அத்தை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு அரசர் கேட்க அதுவா, சொல்கிறேன் கேள். வில்லை நேராக பிடிப்பதற்கு பதிலாக குறிப்பிட்ட சாய் கோணத்தில் பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அரசர் சொல்லிக்கிட்டே எப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லை பிடிச்சு காமிக்கிறாரு. அது போலவே அம்புகளை நேராக வைப்பதற்கு பதிலாக வேறு திசையை பார்த்த மாதிரி வைக்க வேண்டும். அந்த அம்பானது இடது திசையை பார்த்த மாதிரி இருந்தால் அந்த அம்பு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக வளைந்து செல்லும். அதுவே வலது திசையை பார்த்த மாதிரி இருந்தால் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக வளைந்து செல்லும் அப்படின்னு அரசர் விளக்கம் அளிக்கிறாரு. அரசர் சொன்ன விளக்கத்தை கேட்டு ஐசக் அசத்துறீங்களே அரசே, உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு அப்படின்னு அரசரை பாராட்ட சார் மறுபடியும் மீசையை முறுக்கிக்கிட்டு அப்படியே பெருமிதம் கொள்றாரு. 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஆராய்ச்சி கூடத்துக்குள்ள போறாங்க. உள்ள போனதும் 2 பேரும் சேர்ந்து பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்கள் எல்லாம் பொருத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் பொருத்தி முடிக்க ஐசக், உன் அப்பாவின் பழைய பொருட்கள் இருக்கும் அறைக்கு அழைத்துச் செல், ஏதாவது குறிப்புகள் கிடைக்கிறதா என்று தேடி பார்ப்போம் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல ஐசக் அவனுடைய அப்பா அம்மாவுடைய பழைய பொருட்கள் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அந்த ரூமை கூட்டிட்டு போய் திறந்து காமிக்க உள்ள ஏகப்பட்ட பொருட்கள் குவிஞ்சு கிடக்குது. அந்த அறையை பார்க்கறதுக்கு பாலடைஞ்சும் தூசி குப்பையுமா இருக்கு. அரசர் அப்படியே அந்த அறையை பார்த்துட்டு அப்படியே திரும்பி ஐசக்கை பார்க்க ஐசக் அப்படியே மூச்சுக்கிட்டே அரசரை பார்த்து சரி வேற வழி இல்லை, வாங்க வேலையை பார்ப்போம், சுத்தம் செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அரசரும் ஐசக்கும் சேர்ந்து அந்த அறையை சுத்தம் பண்றாங்க. முதல்ல அங்க இருக்கிற ஒட்டடைகள் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சு அதுல ஏதாவது குறிப்பு கிடைக்குதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐசக்கு அவனுடைய அப்பா அம்மா பயன்படுத்தின பழைய பொருட்களை பார்க்கும்போது அவங்களோட வாழ்ந்த இனிமையான நாட்கள் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த அறையில மேக்ஸ்வெல், அக்ஸானா, அதுக்கப்புறம் ராக்ஸானா இவங்க படிச்ச எழுதின புக்ஸ் பிளஸ் கட்டுரைஸ் எல்லாம் பால் அடைஞ்சு போய் ஒரு ரேக்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு.
அங்க இருக்கிற கட்டுரைகளை ஏதாவது ஒன்றுத்துல குறிப்பு இருக்குதான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் தேடினதுல குறிப்பு எதுவும் கிடைக்கல. ஆனா அந்த முக்கியமான கோர் மெட்டீரியலுடைய வரைபடமும் அதோடைய தன்மை பத்தின சின்ன குறிப்பும் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த வரைபடத்தை 2 பேரும் பார்க்க அப்பதான் அரசர் முதல் முறையா அந்த கோர் மெட்டீரியலோட உருவத்தை பார்க்கறாரு. அது பார்க்கறதுக்கு சிவப்பு நிற ரத்தின கல் மாதிரி இருக்கு. அதை பார்த்த அரசர், ஐசக், இந்த சிவப்பு நிற கல் ஏற்கனவே எனக்கு பரிச்சயப்பட்டது போல் தெரிகிறது அப்படின்னு சொல்றாரு. அரசர் சொல்றதை கேட்ட ஐசக், இருந்திருக்கலாம் அரசே, ஆனா இது அந்த கல்லா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றான். அந்த வரைபடத்தோட ஓரத்துல அந்த கோர் மெட்டீரியலுடைய கெமிக்கல் காம்போசிஷன் பிளஸ் ரியாக்ஷன் பத்தி சின்னதா ஏதோ குறிப்பு இருக்கு. அதோட எலமெண்ட் 6 அப்படின்னு அந்த கோர் மெட்டீரியலுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கு. ஐசக்கு ரசாயனங்களை பத்தி அவ்வளவா தெரியாதனால அந்த குறிப்புகள்ல இருக்கிற விவரத்தை கொஞ்சம் கொஞ்சம் தான் அவனால படிச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அவன் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அரசருக்கு விலக்கி சொல்றான். ஐசக் மட்டும் அந்த முக்கியமான விவரத்தை படிச்சு தெரிஞ்சிருந்தான்னா அந்த கோர் மெட்டீரியலை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவனால் அதை படிக்க முடியல. அதனால அந்த கோர் மெட்டீரியலை கண்டுபிடிக்க எவ்வளவு காலம் தாமதமாக போகுதுன்னு பார்க்க தானே போறீங்க. அந்த அறையை சுத்தம் செஞ்சு ரொம்ப நேரமானதுல 2 பேரும் சோர்வடைகிறாங்க. அரசே, இன்னைக்கு இது போதும், எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐசக் சொல்ல, அதை கேட்ட அரசரும் அப்படி என்றால் சரி அப்படின்னு பதில் சொல்றாரு. மீதம் இருக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம்னு 2 பேரும் முடிவெடுத்து தூங்க போறாங்க. 2 பேரும் பெட்ரூமுக்கு போயிட்டு பெட்டை ஷேர் பண்ணிட்டு படுத்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அரசர், இரவில் தூங்கிதான் எனக்கு பழக்கம், இங்குதான் இரவே வராதே, என்ன செய்வது, சரி தூங்குவதற்கு முயற்சி செய்து பார்க்கிறேன் அப்படின்னு வேடிக்கையா சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்றாரு. அதை கேட்ட ஐசக், உங்களோட ஒரே டமாஸ் அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்களை மூடி படுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்துல 2 பேரும் தூங்கிடுறாங்க. ஒரு சிவப்பு நிற ரத்தின கல்ல நீளமான தாடி வச்ச யாரோ ஒருத்தர் அரசர்கிட்ட கொடுக்கிறார். அரசரும் அவர்கிட்ட இருந்த அந்த கல்லை வாங்கிக்கிறாரு. 2 பேரும் அந்த சிவப்பு நிற கல்லை பத்தி ஏதோ பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசர் அந்த சிவப்பு நிற கல்லை அந்த தாடி வைத்த மனிதர்கிட்ட கொடுக்க, அதை வாங்கின அந்த மனிதர் அப்படியே அதை ஒரு பள்ளத்துக்குள்ள போடுறாரு. பள்ளத்துக்குள்ள விழுந்த அந்த கல் சிவப்பு நிறத்துல அப்படியே ஒளிருது. அரசர் திடீர்னு தூக்கத்திலிருந்து முழிக்கிறாரு. இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாம் அரசருடைய கனவு மாதிரி தெரியுது. அரசர் அவருக்கு வந்த அந்த கனவை பற்றி யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் தூங்க முயற்சி பண்றாரு. ஆனா அவருக்கு தூக்கம் வரல. ஏதோ ஒண்ணு அவருடைய மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அரசர் சத்தம் இல்லாம எழுந்து வெளியில வராரு. அப்படியே ஆராய்ச்சி கூடத்துக்கு வெளியில வந்து தோட்டத்தை நோக்கி நடந்து போறாரு. ஐசக்குடைய பெற்றோர்கள் உருவாக்கின அந்த தோட்டத்துல நின்றுகிட்டே எதையோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதர்ச்சியா அங்க ஒரு சின்ன சிலையை பாக்குறாரு. அந்த சிலை ஒரு மேடையில அமைஞ்சிருக்கு. அந்த மேடையோட அருகில ஒரு சிறிய பட்டன் இருக்கு. அந்த பட்டன் பக்கத்துல ஏதோ எழுதி இருக்கிறத பார்த்து அரசர் கிட்ட போய் அது என்னன்னு படிக்கிறாரு. அந்த பட்டன் பக்கத்துல இரவு அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்த அரசர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை அழுத்துறாரு. அந்த மாதிரி அழுத்தின அடுத்த செகண்ட் நடுராத்திரி எப்படி வானம் இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஆராய்ச்சி கூடத்தை சுத்தி இருக்கிற ஃபோர்ஸ் ஃபீல்டுல ஒரு ஹாலோகிராம் மாதிரி உருவாகுது. அதை பார்த்த அரசர் அப்படியே ஆச்சரியப்படுறாரு. அப்படியே அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்க, சில்லுன்னு வீசும் காற்று, நடு இரவின் சூழல், அதில் அரசருக்கு அப்படியே தூக்கம் சொக்க ஆரம்பிக்குது. அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு பெஞ்சு மேல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அரசர் அந்த மாதிரி பெஞ்சில படுத்து தூங்கிட, அப்படியே ஒரு ஓரத்துல பார்த்தா ஐசக் முன்பதிவுல கொட்டிட்டு போன அந்த கோர் மெட்டீரியல்ல சாம்பல்ல இருந்து சிவப்பு நிறத்துல ஏதோ ஒளிருது. 6 மணி நேரம் கழிச்சு ஐசக் மூச்சு பார்க்க பக்கத்துல அரசரை காணும். ஐசக் பதறிக்கிட்டே வெளியில வந்து பார்க்க அரசர் ஆராய்ச்சி கூடத்துலயும் இல்ல. அதுக்கப்புறம் இன்னும் வெளியில தோட்டத்துல வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்க்க அங்க அரசர் உடற்பயிற்சியும் பால் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அரசரை பார்த்த ஐசக் கிட்ட போய், என்ன அரசே, காலையிலேயே உடற்பயிற்சியா? இதையெல்லாம் செய்யாததுனாலதான் நான் இப்படி இருக்கேன். சரி, நீங்க எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு வாங்க, நான் போய் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஐசக்கு குளிச்சுட்டு வர அதே நேரம் அரசரும் அவருடைய உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு அவரும் குளிச்சுட்டு ரெடி ஆகி வராரு. அரசே, சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஐசக் சொல்ல 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஐசக் அரசரை பார்த்து, என்ன அரசே, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்க, அரசர் அவருக்கு வந்த கனவை பத்தியும் இரவு நடந்ததை பத்தியும் சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக், அந்த நைட் மோடு பட்டன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், எப்படி வேலை செய்யுது, சரி நான் அதை அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அரசர் ஒரு முறைக்கு 2 முறை கனவை பத்தி சொல்லியும் ஐசக் அதை பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு காலை உணவை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குறிப்புகளை தேடுறதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த புத்தக குவியலை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த புத்தக குவியலை அரசி ஆராய்ஞ்சதுல ஐசக்குடைய அப்பா மேக்ஸ்வெல்லுடைய தனிப்பட்ட ஒரு டைரி இவங்களுக்கு கிடைக்குது. ஐசக்கும் அரசரும் அதுல ஏதாவது குறிப்பு கிடைக்குதான்னு ஆர்வமா அதை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைரியில ஐசக்குடைய அப்பா மேக்ஸ்வெல் போன 5 வருஷ பயணத்தை பத்தி ஒரு சின்ன கதை இருக்கு. 2 பேரும் அந்த கதையை அப்படியே படிக்க ஆரம்பிக்க இதோட சாப்டர் 7 இங்க முடியுது.
ஐசக்குக்கும் அரசருக்கும் கிடைச்ச மேக்ஸ்வெல்லுடைய டைரியில் ஏதாவது குறிப்பு கிடைக்குமா? அது மூலயமா இவங்களுக்கு அந்த எலமெண்ட் 6 அப்படின்னு சொல்லப்படுற கோர் மெட்டீரியலை கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைக்குமா? இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுங்க. ஒரு கதை சொல்லவா?